வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப மொக்க படம், கேவலமான படம் அப்படிலாம் இல்லை. ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு படம் கனெக்ட் ஆகும். தனுஷோட வெரியன்ஸு, அப்புறம் ஒரு கோர் ஃபேன்ஸு, விஜய் சார் ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸு எல்லாருக்குமே கமர்ஷியலாக எதிர்ப்பாங்க. அவங்களுக்குலாம் பிடிக்காது. பட் ஒரு படமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. தனுஷோட ஆக்டிங் ப்ரோ, தனுஷோட ஆக்டிங்காக தான் இந்த படம் வந்து நம்ம ஒரு வாட்டி கண்டிப்பாக வரலாம் தியேட்டருக்கு. அவர் ஆக்டிங் தான். தனுஷ் ஒன் மேன் ஷோ, வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து அஜித் சார் ஃபேன் தான். தனுஷ் அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பிச்சைக்காரன் வந்து எப்படி பண்ணுவான், ஒரு கையில் எப்படி இது பண்ணுவான், காசு எப்படி வாங்குவான், எல்லாமே வந்து அப்படி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட ஆக்டிங் தான். இந்த படம் நீங்கள் கிரிஞ்சுன்னு நினச்சா கிரிஞ்சு, லேகுன்னு நினச்சா லேகு, போருன்னு நினச்சா போரு, இதெல்லாம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி தனுஷ் மட்டும்தான். எனக்கு என்ன ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்னா, அந்த சாயாஜி ஷிண்டே ஒரு இன்ஸ்பெக்டராக ஒரு கேரக்டர் வர்றாரு அவரு, அப்புறம் இந்த கார்பரேட் வில்லன்ஸு, இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் இது வேற யாராவது நல்ல ஆக்டர்ஸ் போட்டிருக்கலாம். டாலிவுட்ல இருந்து கூட யாராவது எடுத்து போட்டிருக்கலாம். அப்படி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. நாகார்ஜுனா சாரோட ஆக்டிங் வந்து இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ப்ளஸ். நாகார்ஜுனா சார் வந்து ஒரு சைலண்டா இந்த மாதிரி படத்துல இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, ஒரு வில்லத்தனம் பண்றாரு அப்படின்னா இன்னும் கூலிலலாம் அவர் எப்படி பண்ணுவாருன்னு கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாகார்ஜுனா சாரோட ஆக்டிங் ப்ளஸ்ஸு. அப்புறம் ராஷ்மிகா அவங்க வந்ததுலேருந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக ஓடிட எனக்கு. அவரும் ராஷ்மிகாவும் தனுஷம் பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த ராஞ்சனா படத்தில் வந்து சோனம்க்கு அப்புறம் அப்படி துருத்துருன்னு ஓடிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. லேகுன்னு பார்த்தா டியூரேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்துருவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் படம். தனுஷ் சார் தான் சார், ஒன்லி ப்ளஸ் தனுஷ் தான். கதை வந்து புதுசாக இருந்துச்சா? கதை கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா பிச்சைக்காரனு தோழா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பார்த்தா கதை கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, நிறைய மெசேஜ்லாம் இருந்தது. சில விஷயம்லாம் யோசிக்க வச்சுது படம். ஏன்னா ஒரு பிச்சைக்காரன் எதுவுமே இல்லாமல் அவன் மைண்ட் எப்படி கண்டிஷன்னா, இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் செத்தா அது கட்டையை விட்டு எரிச்சோம்னா அது வந்து நம்ம அடுத்த ஜென்மத்தில் பிச்சைக்காரனாக இருக்கலாம். ஆனால் பல பேரை கொலை பண்ணிட்டு கிரைம் பண்ணிட்டு இருக்கிறவன் பெருமாளுக்கு வைர நகை வாங்கி போடணும் கிரீடம் அப்படின்னு இருக்கான். ஸோ இது மாதிரி மேட்டர்லாம் வந்து யோசிக்க வச்சுது. டைரக்டர் வந்து சூப்பரான ஒரு அட்டெம்ப்ட் தான் தனுஷ் சார்கா. என்னன்னா இப்படி இறங்கி வந்து நல்லா ஒரு பண்ணும்போது ஒட்டுமொத்தமாக இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் மொத்தமாகவே ஒரு பிச்சைக்காரன். இப்போ பாலா சார்லாம் பார்த்தாருன்னா, உன்னை வாடி செல்லம் தனுஷை கூப்பிட்டு நான் உன்னை ரியல் கட்டையை வச்சு எரிக்கிறேன் வா, இந்த மாதிரி ஆளை தான் நான் தேடிட்டு இருக்கேன். அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டிங். தனுஷ் சார் இதே மாதிரி ஒரு கேரக்டர்ல ஒரு பிதாமகன் மாதிரி, ஒரு சேது மாதிரி, இது மாதிரி ஒரு படம் பண்ணலாம், ஒரு பரதேசி மாதிரி, அது மாதிரி ஒரு படம் பண்ணலாம். தனுஷ் சார் தான். மியூசிக் சூப்பராக இருக்குங்க. டிஎஸ்பி வந்து ஒரு வித்தியாசமாக அந்த ஒரு ஃப்ளூட்டில் ஏதோ ஒரு மியூசிக் வருது, அதெல்லாம் பண்ணோம்னா உண்மையாகவே ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவரும் தனுஷ் சாரும் வந்து வேங்கையில் லாஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காம்போ சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த போய்வா சாங்லாம் வந்து எல்லாம் எழுந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத வரலாமா? எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவுமே வேணாங்க. அதான் நமக்கு கனெக்ட் ஆகுமானா எனக்கு ஒரு வாட்டி தான் பார்க்கலாம். அந்த டியூரேஷன் மட்டும் கம்மி பண்ணிடலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா, அவங்க தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் தனுஷ்காக மட்டும், தனுஷோட ஆக்டிங்கு அதுவே நல்ல திருப்திப்படுத்தும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசாலாம் வேண்டாம். இது அப்படி இப்படிலாம் வேண்டாம். நீங்கள் வந்து உட்காந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஓகே, ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியை கண்டிப்பாக விட. ஆனால் ஒரு கேவலமான படம், மொக்க படம் அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். தனுஷ்காகவே வரலாங்க. அதுதான் ப்ளஸ். 10க்கு ஒரு 6 தரலாம் ப்ரோ. ஏன்னா அவரோட எஃபர்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 10க்கு ஒரு 6 தரலாம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.